Hi friends, welcome to Halimakitchen. இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி சாம்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தேங்காய் அரைமுடி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார். இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து கிரைண்ட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டேன். மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி 2 எடுத்திருக்கேன் பெரிய சைஸு. கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, மட்டன் மசாலா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சாம்பார் ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மட்டன் மசாலா. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக வெந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா எடுத்தோம் இல்லையா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்பூன், அதுவும் ஆட் பண்ணிக்கினேன். இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா பொட்டுக்கடலையும் தேங்காயும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் மசாலா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கெட்டி வேணுமோ அவ்வளோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும்